சங்கீதங்களின் புத்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையிலேயே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23வது சங்கீதத்தை தாவீது ராஜா எழுத தொடங்கும்போது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி தொடங்குகிறார். ஒரு கூட்டம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ராஜா அவருடைய ஒரு மேய்ப்பன் என்று சொல்லுகிறது தேவன் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆடுகளை எப்படி ஒரு சத்துரு கொடுக்காமல், அப்படி இல்லைன்னா ஒரு மிருகங்களுக்கு, காட்டு மிருகங்களுக்கு கொடுக்காமல் எப்படி சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் ஒரு ஆட்டை அவர் மீட்டெடுத்து கொண்டாரோ, அதே போல தேவன் என்னை சத்ருவின் கரங்களிலிருந்து அல்லன்னா பிசாசின் கரங்களிலிருந்து என்னை மீட்டுக்கொள்வார் என்றுள்ள ஒரு தைரியம் அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு இருந்தது. அதனால் அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி, ஆபத்துக்கள் எனக்கு நேராக வரும்பொழுதும், நான் மரணகரமான பாதையில் கூட நடக்கும் பொழுதும் ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாமல் என் மேய்ப்பரான கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துவார் என்று விசுவாசத்தோடு கூட அவர் பாடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குகள் நம்மை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் சேதப்படுத்தாது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நாம் விசுவசிக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் அவருடைய கரங்களிலே ஒரு அலங்காரமான முடியாக இருக்கிறோம். அல்லனா அவருடைய உள்ளங்கரத்திலே நான் உன்னை வரைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என் கண்ணின் கண்மணியை போல நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டோடைய கரங்களில் நாம் இருக்கும் பொழுது ஒரு பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, ஒரு வாதை நம் கூடாரத்தை அணுகாது. அந்த கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.